ஒரு பொம்பளை குழந்தைய பெற்றுட்டா ஐயோ இந்த சொசைட்டியில் பெற்றுட்டோமேன்னு பயப்படுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என் பேக்கில் இப்போ பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், அண்ட் ஒரு சின்ன நைஃப் இருக்கும். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. அதாவது ஆப்போசிட் செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படி பார்க்கறது இல்லை. பேசினாலே அவங்க 2 பேர் லவர்ஸ் தான், லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈஸியாக அந்த தாட்ஸ்குள்ளே போயிடுவாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் எல்லாரையுமே அப்படி சொல்லலை, எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்லலை. நான் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். சுருண்ட முடி இருக்குல்ல, அதை வச்சு நீ இப்படிலாம் பண்ணுவே சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் ரதி மேம் அண்ட் ரீனா அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு இது எல்லாமே நமக்கு ரிலேட்டடாகவே இருக்கே. ஓகே, ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு டூ தட் கான்செப்ட். சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னவோ சரியில்லை, பொண்ணுங்க கூட அவ்வளோ பெருசாக செட் ஆனதே கிடையாது. பசங்கன்னா பசங்க அப்படின்னு கிடையாது, பசங்களோட தாட் ப்ராசஸ் பொண்ணுங்க இந்த மாதிரி. நான் ஒரு பொண்ணு தான், நான் அப்படிலாம் சொல்லலை. எந்த விஷயம் வெளியில் வருமோ அந்த விஷயம் தான் வெளியில் வருது. வெளியில் வராத விஷயங்கள் நிறைய இருக்குது. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயத்த தடுக்க முடியும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கங்கே இருக்கும், நம்மளால் அதை பார்க்க முடியாது. இவங்களால இவ்வளோ தான் பண்ண முடியுன்றதை மட்டும் அவங்க பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை குழந்தைய பெற்றுட்டா ஐயோ இந்த சொசைட்டியில் பெற்றுட்டோமேன்னு பயப்படுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என் பேக்கில் இப்போ பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், அண்ட் ஒரு சின்ன நைஃப் இருக்கும். ஏதோ ஒன்று ஒரு பென் இருந்துச்சுன்னா கூட அதை எப்படி நானா வச்சுக்கல, அது தானா வந்துருச்சு. அது ஒரு ஹேர் ஸ்டைலாகவே கிரியேட் ஆகிடுச்சு. பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். வணக்கம் பாடினி குமார் அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தென் வெண்குழலி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் வந்துட்டுருக்கு? ஆக்சுவலி என்னோட க்ளோஸ் சர்க்கிளும் சரி, தெரியாதவங்களும் சரி, நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஆல்பம் சாங்காக இருக்குது. நிறைய பெப்பியாக அப்படி இப்படி போயிட்டுருக்க டைமில் ஒரு ரிலாக்ஸாக கேட்கக்கூடிய ஒரு மெலடி சாங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு ஆக்சுவலி வெண்குழலிக்கு. ஓகே, இப்போ ஹார்ட் பீட் சீரீஸாக இருக்கட்டும், நீங்கள் ரியல் லைஃப்லேயே ஒரு டாக்டர், அதுலேயும் ஒரு டாக்டராக ப்ளே பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ரியல் லைஃப்பில் நீங்கள் ப்ளே பண்ணுற ஒரு விஷயத்தையே ஒரு சீரீஸில் போய் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட். ஸோ என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறப்பவே இந்த ஸ்டோரி சொல்கிறப்பவே தட் கேரக்டர் இஸ் அ டாக்டர் அண்ட் ஷீ ஷுட் ஹாவ் சம் கர்லி vibes and all, and then she should know some dance and all அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் ஐ வாஸ் லைக் எல்லாமே நமக்கு ரிலேட்டடாகவே இருக்கே. ஓகே, ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு டூ தட் கான்செப்ட். பட் ஒன்ஸ் ஹார்ட் பீட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அந்த செட்லேயே போகிறப்போ பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிற மாதிரியே தெரியாது. ஐ ஆம் அனிதா, ஐ ஆம் பீயிங் அனிதா, அண்ட் ஐ ஆம் பாட்னிக்கும் அனிதாவுக்கும் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எப்படி நான் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் இங்கே பேசுகிறனோ அதே டெர்மினாலஜிஸ் தான் அங்கேயும் போட போகிறேன். என்ன கொஞ்சம் கம்மியாக போடணும், காஸ் ஆஃப் சென்சார் இஷ்யூஸ் அண்ட் ஆல். ஸோ தட்ஸ் இட். அந்த ஒரு ஃபன்னாக செட்டில் போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சும்மா நடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலில் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, இப்போது எனக்கு ஹார்ட் பீட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, விமன் கேரக்டரைசேஷனோட ரைட்டிங், ஒரு மதர்ஹுட்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அதாவது ஆப்போசிட் செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படி பார்க்கறது இல்லை. பேசினாலே அவங்க 2 பேர் லவர்ஸ் தான், லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈஸியாக அந்த தாட்ஸ்குள்ளே போயிடுவாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தீபக் சுந்தரராஜன் சார். அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற மேஜிக் தான் நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டாலே போதும், அதுக்கு எக்ஸ்ட்ரா போடணும்லாம் அவசியம் இல்லை. அந்த ஒரு மேஜிக் ஃபீல் குட்டாக க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஒரு பார்க்க வைக்கிற அந்த ஒரு ஆடியன்ஸ் கிட்டே கேட்டிங்கன்னா எனக்கு எப்போ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரும்னு வெயிட் பண்ணுவேன். நான் 12 மணிக்கு உட்காந்து நான் பார்ப்பேன். இப்போ ஒரு வயசானவங்கலேருந்து அன்னைக்கெலாம் ஒரு டே பிஃபோர் ஷூட் பண்ணோம். ஒரு 60 இயர்ஸ் மேலே ஒருத்தவங்க வந்தாங்க. அதே சமயம் ஸ்கூல் படிக்கிற பசங்களும் வருவாங்க. அக்கா நாங்கள் எப்போடா ஃப்ரைடே நைட் வரும்னு ஃப்ரைடே வெயிட் பண்ணுவோம்க்கா, தேர்ஸ்டே நைட்டு 12 மணிக்கு ஷார்ப்பாக பார்ப்போம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து. அவங்களும் அந்த பாட்டிமாவும் என்கிட்ட இந்த மாதிரி அம்மா உங்களோட பெரிய ஃபேன், அதுவும் உன்னோட சுருண்ட முடி இருக்குல்ல
இருக்குல்ல, அதை வச்சு நீ இப்படிலாம் பண்ணுவே, சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு நானா இருக்கட்டும், அனிதா, ரீனா, தேஜு, அனுமோல் மேமோட அது ரதி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் இன்டர் கனெக்டட். அவங்களோட ரோல்லாம் அவங்கவுங்க ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்து ரைட்டிங் இருந்துச்சு. நெகட்டிவ் ஷேடாக இருந்தாலுமே அதுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ஏன் அவள் பண்ணுறா, இப்போ தேஜி கேரக்டர் எடுத்தீங்க, ஏன் அவள் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அனிதா வந்து ஜாலியாக ஃபன்னான கேரக்டர், ஆனால் அவளுக்குள்ளேயும் வந்து ஒரு கஷ்டங்கள் சோகங்கள் இருந்தாலுமே எல்லாரையும் தேத்தி கொண்டு போகிற ஒரு கேரக்டராக அனிதா இருப்பா. ரதி மேம் அண்ட் ரீனா அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு இது எல்லாமே வந்து எப்படி சொல்ல, மக்கள் மத்தியில் அவ்வளோ வரவேற்பு. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதை கேட்க வைக்கிறது தான் வந்து அவரோட ரைட்டிங்கோட மேஜிக் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த சீரீஸ், இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இங்கே இருக்க அந்த சொசைட்டியில் அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் பார்த்துட்டு அதை வந்துட்டு டக்குன்னு அதை வந்துட்டு நார்மலாக எடுத்துக்க மாட்டாங்க. பொண்ணு தானே, நீ எப்படி நிறைய பசங்க கூட பேசலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் சொல்லலைனாலும் அவங்க நினைப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எனக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து எல்லாரையுமே அப்படி சொல்லலை, எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்லலை. நான் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு பேசிக்காகவே வந்து எப்படி சொல்ல, நான் கோயட் தான், எல்லாமே ஓகே தான். பட் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னவோ சரியில்ல, பொண்ணுங்க கூட அவ்வளோ பெருசாக செட் ஆனதே கிடையாது. இங்கே செட்டில் இருக்கிறது அதெல்லாம் தாண்டி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ளோஸ் சர்க்கிள் அப்படின்னு இருக்க எல்லாருமே பசங்க தான். அது பசங்க கூட பேசுகிறப்போ ஒரு எல்லாத்தையுமே மறந்து கேஷுவலாக அப்படியே கூலாக பேசிகிட்டே போகிற மாதிரி. அந்த மாதிரி தான் நானுமே ஜென்ரலாகவும் இருப்பேன். ரொம்ப எப்படி சொல்ல, சென்சிட்டிவ் எல்லாமே. நான் ஒரு பொண்ணு தான், நான் அப்படின்லாம் சொல்லலை. பட் இதே என்னோட மேனரிசம்லேயும் சரி, என்னோட ஒரு தாட் ப்ராசஸ்லேயும் இருக்கிற கேர்ள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என் கூட வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசுவேன். ஆமாம் மச்சா அப்படிதான் இருக்கு அப்படி. ஸோ இது பசங்கன்னா பசங்க அப்படின்னு கிடையாது, பசங்களோட தாட் ப்ராசஸ் பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன் நான். அதான் சொல்லுவேன், டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த, இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தானா எனக்கு வந்து அப்படி தெரியாது. எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஒரு பையன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். ஸோ பையன் அப்படியே போயிட்டேன் நான். பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் பொண்ணுங்க கூட நல்லா ஜாலியாக பேசியிருப்பேன், பழகிருப்பேன், அந்த மாதிரி இருந்திருப்பேன். எனக்கு அந்த மாதிரி அமையலை, எதுவும் எனக்கு நடக்கலை. ஓகே, இப்போ விமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா கூட அந்த ஒரு 3 டாட் பக்கத்தில் இன்னும் டாட் வச்சுட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சமீபத்தில் கொல்கட்டாவில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும், நிறைய சம்பவங்கள் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டான கிராஃபில். அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் அவங்களும் ஒரு டாக்டர் தான். நிறைய பேர் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமனாக நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து கவர்மெண்ட் இப்படி எடுக்கணும், இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும், இந்த மாதிரி பண்ணாதான் இவங்க திருந்துவாங்க அப்படியெல்லாம் வந்து நம்மளால் எந்த ஒரு கோரிக்கையும் சரி வைக்க முடியாது, அதுவுமே பண்ண முடியாது. அவங்கவங்களா நினச்சிக்கணும், அவங்கவங்களா திருந்தணுங்க. நான் தான் சொல்கிறேனே, இப்போ வந்து நீங்களும் ஒரு பையன்தான், ஆனால் நீங்கள் வந்து அவங்க பண்ண அந்த விஷயமும் ஒரு பையன்தான். பையன் இல்லை, பொண்ணுங்களும் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு, பசங்களும் பண்ணியிருக்காங்க. பட் எந்த விஷயம் வெளியில் வருமோ அந்த விஷயம் தான் வெளியில் வருது. வெளியில் வராத விஷயங்கள் நிறைய இருக்குது. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்துட்டு தடுக்க முடியும். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, நிறைய பேர் வந்துட்டு போடுவாங்க, நீங்கள் இதை பற்றி பேசலாம்ல. என்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு, என் டிஎம்ஸ்லாம் வந்திருக்கு, நீங்கள் கொல்கத்தாவில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, நீங்கள் மீடியாவில் இருக்கிற பர்சன் தானே, நீங்கள் பெருசாக பேசினா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நான் போஸ்ட்டெல்லாம் போட்டுட்ருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். பட் தட்ஸ் வாட் வி கேன் டூ அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டில் நம்ம இருக்கோம். ஹையர் அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாமே அவங்களோட டியூட்டிஸை பார்த்தாலுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கங்கே இருக்கும், நம்மளால் அதை பார்க்க முடியாது. இவங்களால இவ்வளோ தான் பண்ண முடியுன்றதை மட்டும் அவங்கள பண்ணுவாங்க. நம்ம எங்கேருந்து நம்ம திருத்தணும்னா நம்மளே நம்ம திருந்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ ஒரு 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 ஆடை சுதந்திரமாக இருக்கட்டும், ஒரு பொண்ணை வந்துட்டு தப்பாக பார்க்குற விஷயமா இருக்கட்டும், ஏன் அவள் பர்தா போட்டு வந்தால் கூட தப்பாக பார்க்குற உலகம் இருக்குது. அண்ட் குழந்தைய கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம போயிட்டு எதுவுமே தப்பு சொல்ல முடியாது, இவ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு ஒருத்தங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற இடத்துலையும் யாருமே கிடையாது. பேசிக்காக ஒரு பையன் பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த பையனை வளர்க்குறதுலேருந்தே சரி, அந்த பையன் நடந்துக்கிற எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான்றத பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணாலுமே அந்த பையனாக திருந்துற அளவுக்கு ஒரு விஷயத்த நம்ம திணிச்சிக்கிட்டே இருக்கணும் சின்ன வயசுலேருந்தே. அப்படி இல்லை, அவன் ஏதோ ஒரு ட்ராக் போகிறான் அப்படின்னா அந்த விஷயத்த இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஒரு அப்பா அம்மான்னு கிடையாதுங்க, சொசைட்டியும் சரி,
ஒரு அப்பவே பளிர்னு ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்றதுல நீ வந்து இல்லைப்பா பரவாயில்லப்பான்னு சொன்னால் பரவாயில்லன்னு தான் பண்ணிட்டு போவான். புரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல எடுக்க வேண்டிய ஆக்ஷனை ப்ராப்பராக எடுத்தால் மட்டுமே அது முடியும். அந்த இஷ்யூலேயே நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாத விஷயங்கள். நம்ம தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்மளால் அது ஃபுல்லாக உள்ளே போய் பேச முடியாது. தெரியாத விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா? அங்கே நம்ம இங்கே கொடுக்குற மாற்றம் தான் அங்கே நமக்கு நடக்கும். அவ்வளோதான். நம்மளால் அதை இவங்க இப்படி பண்ணணும், இவங்க இப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அங்கே அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது, என்ன ஆக்ஷன் எடுக்கலன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிறது, சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிறத வச்சு பேசிகிட்டு இருக்கோம். பேசுகிறதுனா நிறைய பேசலாம், அங்கே யார் பண்ணுறாங்கன்றது தானே இருக்குது. அவ்வளோதான். ஆக்சுவலாக இப்போ இதை நான் வந்து வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். வாட் ஆர் த திங்ஸ் விமன் கேன் டூ? அதாவது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் இப்படி இருப்பேன், இப்படி பண்ணிப்பேன், விமன் எல்லாரும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் திங் போல்ட்னஸ், வில் பவர். ஒருத்தன் வந்து நம்மளை கையை பிடிச்சி இப்படி தான் நீ நடக்கணும்னா அவனை இது பண்ணி நீ டேக்கிள் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஃபிசிக்கலாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலன்னா மென்டலாக அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும், மென்டலாக எந்த மாதிரி இது பண்ணிக்கணுன்ற அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே திணிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஒரு பொம்பளை குழந்தைய பெற்றுட்டா ஐயோ இந்த சொசைட்டியில் பெற்றுட்டோமேன்னு பயப்படுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் கேசஸ் ஹேண்டில் பண்ண பீடியாட்ரிக் வார்ட்லலாம் பண்ணுவேன். பொம்பளை பிள்ளைன்னா நான் ஏங்க பொம்பளை பிள்ளைன்னா இல்லைங்க இந்த சொசைட்டியில் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்ன பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த பீரியடில் சொசைட்டியில் பொம்பளை பிள்ளை என்னங்க அந்த காலத்தில் இருக்க மாதிரி பேசுகிறீங்க, இல்லைம்மா இந்த சொசைட்டியில் பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு எப்படி வளர்க்குறதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன பேரண்ட் எனக்கு அப்போ புரியல. என்ன எப்படி சொல்கிறீங்க? நான் அப்போ வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க, அப்பெல்லாம் இல்லை பொம்பளை பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க அப்பெல்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அந்த கஷ்டம் அந்த விஷயங்கள் இருக்குல்ல எப்படி அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு இப்போ ரியலைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்ல இப்போ எங்கள் வீட்டிலே இப்போ இவ்வளோ மீடியாவில் இருக்கேன், எல்லாமே போல்டாக இருக்கேன். என் பேக்கில் இப்போ ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும் அண்ட் ஒரு சின்ன நைஃப் இருக்கும், ஏதோ ஒன்று ஒரு பென் இருந்துச்சுன்னா கூட அதை எப்படி நான் என்னால் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் கற்று வச்சுருப்பேன். யூடியூப்லேயும் சரி எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிற பிளேஸ்னால் எங்கே வேணாலும் கற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பசங்கன்னு இல்லை, ஒரு பொண்ணே எதிரியாக இருந்தாலுமே அங்கேருந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணுன்ற விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். பேசிக்கான ஒரு எமர்ஜென்சி டைமில் என்னென்னலாம் பண்ணலான்ற தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது ஒன்று மட்டுமே போதுங்க. பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பொண்ணால் ஒரு பொண்ணையும் அழிக்க முடியும், ஒரு பொண்ணால் ஒரு பையனையும் அழிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த சேஃப்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் வந்துட்டு நிறைய இடத்துல அங்கே இழக்கிறா. சும்மா இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் எதுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுட்டு வரணும் என் பேக்கில்? இங்கே ஓப்பனான பிளேஸ், கேமரா இருக்குது, சிசிடிவி இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, ஓப்பனான பிளேஸ், நான் எதுக்காக பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும்? ஏன்னா எங்கேருந்து வேணாலும் ஆபத்து வரலாம். நீங்கள் இப்போ உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, நீங்கள் கேப் பிடிச்சி போயிடுவா, இவ கார் ஓட்டிட்டு போயிடுவா, பின்னாடியே ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணுவா, ஒரு சந்துக்குள்ளே போவா, என்ன நடக்கும் தெரியாது. எங்கேருந்து வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ வி ஷுட் பி ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு மங்கை சேனல் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் என்னால் கேட்காம இருக்க முடியாது. அதுவும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்கணும். நிறைய பேர் உங்கள்கிட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல உங்களோட லுக் வைஸாக, அதாவது வந்துட்டு உங்களோட அந்த கேர்லி ஹேர் எனக்குமே பார்த்தோன்னே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு க்யூரியாசிட்டியாக இருக்குது. இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? தென் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு கேர்லி ஹேர் தானே? இல்லை பிறந்ததுலேருந்து நான் அப்படியே நடுவில் பண்ணுறதா இருந்தால் செம்மையாக பண்ணியிருப்பேங்க. அப்படியே ஃப்ளாண்டியாக பண்ணுவீங்க பாருங்க, இவ்வளோ சிக்கோ இப்படி நீங்கள் தலைக்குள்ளே கை விட்டிங்கன்னா வராதுதோ, இப்படி தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வந்து நானா வச்சுக்கல, அது தானா வந்துருச்சு. அது ஒரு ஹேர் ஸ்டைலாகவே கிரியேட் ஆயிடுச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன். அது க்யூட்டாக இருக்கு. அதுதான் உங்களோட என்ன சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இது உங்களுக்கு எனக்கு ஸ்பெஷாலிட்டி இதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்படிக்கா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிற மக்களே கேர்லி ஹேரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி தோங்க பார்த்தீங்களா. எனக்கு வந்து கேர்லி ப்ளஸ் வேவி, அதனால் சிக்கு பயங்கரமாக இருக்கும். இதுவே அது அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு தெய்வம் மாதிரி தெரியும், எப்படிங்க பண்ணுறீங்க அப்படின்னு. நான்லாம் வந்து பொறுமையே இருக்காதுங்க எனக்குலாம். ஆனால் நான் பொறுமையாக இருப்பேன்னா, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் இதுவாக பொறுமையாக பண்ணுன்னு சொல்கிற மாதிரி நான் வந்து பாத்ரூமில் போய் தலை குளிக்கிறப்ப மட்டும் பொறுமையாக பண்ணுவோம்.
ஒரு 2 hours எடுத்துப்பேன், அவ்வளவுதான். 2 ஹவர்ஸ்ல உட்காந்து பொறுமையா ஓகே கண்டிஷனிங் இது பண்ணும் அதை பண்ணும் அப்படி பண்ணியே என் முடி இப்படி இருக்குன்னா அப்போ பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ளாண்டியா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிப்பேன். எனக்கு வந்து இவ்வளோ பெருசா நான் ரொம்ப கிடைக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுவேங்க, கிடைக்கிற கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து ரீசெண்டா ஒரு ப்ராடக்ட் வாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா வேற ப்ராடக்ட், அது வரலன்னா வேற. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஐம் ஸோ ஈஸிலி அடாப்டிவ். எனக்கு எது கிடைக்குதோ அதுக்கு நான் அடாப்ட் ஆகிறதுக்கு தயாரா இருப்பேன். எக்ஸ்ட்ராவா கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரா செம்மையா இருக்கு அப்படின்னா போக மாட்டேன், கீழேயும் டவுன் கிரேட் பண்ணிக்க மாட்டேன். கிடைக்குதா ₹1 ஷாம்பு கிடைக்குதா, அவ்வளவுதான், தண்ணியில டைல்யூட் பண்ணு, அவ்வளவுதான், தேய்ச்சி அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். தலைக்கு குளிக்கணும், அவ்வளவுதானே. எப்படி இருந்தாலும் என் ஹேர் அப்படிதான் இருக்க போகுது, சிக்காதான் இருக்க போகுது. இதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளவு பேர் 10,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு, அவ்வளவுதான், சிம்பிள். வெளில இருந்து பாக்குறவங்க அப்படித்தானே யோசிப்பாங்க, இவங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்கலாம் என்கிட்ட நான் அவங்களாம் கேட்கறப்ப அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ், நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, நான் வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி பண்ற, மாசம்னா 15,000 செலவாகுது. 15,000 செலவு பண்றீங்களா? ஆமாங்க, நான் இப்ப 5,000 ரூபாய்க்கு வந்திருக்கிறேன் மாசமா, நான் அதுக்கே வந்து கொஞ்சம் 5,000 ரூபாய் செலவு பண்ணுமான்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் 15,000 போட்டேன்னா இன்னும் நல்லா ஃப்ளாண்டியா இருக்குமே என் ஹேர் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் இருக்கு, மேக்கப் இருக்கு, காஸ்டியூம் இருக்கு, எவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு இடத்துல நான் போட்டு போன ட்ரெஸ் இப்பவே பாருங்களேன், ஏதாவது நான் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதே ட்ரெஸ்ஸை நான் வேற எங்கேயாவது போட்டிருந்தேன்னா, இதே இதுதானே போட்டிருக்கீங்க, ஏன் வேற ட்ரெஸ்ஸே இல்லைன்னு கேட்போம். அந்த நம்ம வந்து எந்த டைம்ல நம்ம போட்டிருப்போன்றது, நீங்க ஜென்ரலா இருக்கீங்க, இந்த ஷர்ட்டை வந்து திரும்ப போடுவீங்க தானே நீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நானும் போட்டிருப்பேன், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் விஷயமே. ஓகே, அது உங்களோட அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் ட்ரெஸ் அந்த சென்ஸ், அந்த விஷயங்கள் நீங்க எப்படி இது பண்ணிப்பீங்க? நான் வந்து ஒரு மட்டமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணுங்க. எனக்கு வந்து எதை கிடைச்சாலும் போட்டு, அதான் சொல்றேன், எதை கிடைச்சாலும் போட்டுக்கணும். ஆடை அவ்வளோதான், அப்படி ஆடைன்ற ஒன்று இருக்கணும், அப்படின்ற ஒன்று தான் நம்ம கான்செப்ட்லேயே போவேன். பட் மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே பாடு, நீ கொஞ்சமாவது ஏதாவது பின்ட்ரெஸ்டாவது போதும் ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயம் தான். நான் பேசிக்காக ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொண்ணு, ரொம்பவே சுடிதார், சாரி, தாவணி இப்படி தான் இருப்பேன். பட் வந்து மீடியாவில் வந்ததுக்கப்புறம் வி ஷுட் பி லைக் வெர்சடைலாக நம்மளை காமிச்சிக்கணும். ஒரு இடத்துல நம்ம சாரி கட்டிட்டு போகிறோம்னா இன்னொரு இடத்துல வெஸ்டர்ன் காஸ்டியூமும் போட்டுட்டு போகணும். ஷி கேன் டூ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி காமிக்கணும் தான் நான் அப்படி மாறி இருக்கேன். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டிப்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது.